He knows my failure. He knows everything. Still அவர் தான் தெய்வம். என்னை மன்னிக்கும் ஒரு ஆண்டவர். அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். என்ன கவனிங்க, 1000 தவறுகள், 1000 போராட்டங்கள், 1000 பாடுகள், 1000 அதாவது தாழ்ச்சி. ஆனால் திரும்ப சொல்லுகிறார், அந்த வார்த்தை நான் சொல்ல வந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன். வார்த்தை கவனிங்க, இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இல்லை, என் அன்பு தேவ பிள்ளையே கவனிங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ போகும் பாதையை அறிவார், உன் செயல்களை அறிவார், உன் சிந்தனையை அறிவார், உன் நோக்கத்தை அறிவார், எல்லாவற்றையும் அறிவார். ஆனால் அறிந்தும் அவருடைய குரல் மன்னிக்கும் குரல். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அந்த மன்னிப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. எது தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள். எனவே தான் சொன்னார், இந்த காலத்திலாகிலும் நீ சிந்தித்தால் நலமாயிருக்கும். கவனிங்கள், தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்தி கொள்ளவில்லையோ வாய்ப்புகளே வராது. திரும்ப சொல்லுகிறேன், வாய்ப்பு என்பது வாழ்க்கையில் ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட வாய்ப்பை யார் பயன்படுத்தி கொள்ளவில்லையோ வாய்ப்புகளே வராது. முதலாவது குரல் சிலுவையிலே. யோசித்து பாருங்கள், எல்லாரும் தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்புகிற உலகத்தில் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குரல். ஆமென் சொல்வீங்களா? என்னை பாதுகாத்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, நான் முக்கியம், அடுத்தவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். இவர்கள் இந்த உலகத்திலே நான் 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 எனது பிள்ளை, எனது வாழ்க்கை, எனது குடும்பம், என் உயர்வு, என் மேன்மை, என் சம்பாத்தியம் எல்லாம் நான் நான். அந்த ஒரு சொன்னான் இல்லையா? சொன்னான், நான் சம்பாதித்தேன், களஞ்சியங்களை கட்டினேன், பெரிதாக்கினேன், என் ஆத்துமாவே அநேக நாட்களுக்கு நீ பூரித்து சந்தோஷமாயிரு. அதில் வார்த்தையில் நான் 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 என்ற வார்த்தை வரும். ஒரு வார்த்தை கூட ஆண்டவரே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இடத்துல, சொல்லுங்கள், இவர்களுக்காக. அந்த வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட். நான் என்று பேசப்படுகிற உலகத்தில் இவர்கள் என்று சொல்லுகிற ஒரே ஒரு கர்த்தர் தான். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? உலகமே இன்னைக்கு நான் தான். எல்லாரும் பாருங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும், அவங்க நல்லா தூங்கணும். உறவுகளில் கூட அவர் நல்லா இருக்கணும். எத்தனை குடும்பங்களை பார்க்குறேன், சொல்கிறாங்க, அவர் வாங்கி அவர் சாப்பிட்டு அவர் தூங்கிடுறார். மனைவி சாப்பிட்டுதா இல்லையா, இட் டசன்ட் கேர் அபவுட் இட். ஆனால் இந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள். சொல்லுங்கள், இவர்கள் அப்படியானால் தனி மனித வாழ்க்கையில் தன்னைத்தான், அதாவது யோசிக்கிற வாழ்க்கையில் அடுத்தவர்கள் யோசிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவர் இயேசு தான். ஆமேன். அந்த வார்த்தையை திரும்ப ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்.